இங்கே பார், உன்னிடம் ஒரு முக்கியமான உண்மையை சொல்லப் போகிறேன். நீ தினமும் உழைக்கிறாய், ஓடுகிறாய், ஆனால் ஏன் இன்னும் உன் கையில் பணம் தங்கவில்லை? ஏன் இன்னும் அதே கடனில் தவிக்கிறாய்? இது உன் விதியல்ல, நீ தினசரி செய்யும் சில தவறான பழக்கங்களின் விளைவு. உன் முதல் சந்தேகம் இதுவாகத்தான் இருக்கும்: நான் கடினமாகத்தானே உழைக்கிறேன், பின் ஏன் எனக்கு மட்டும் வெற்றி கிடைக்கவில்லை என்று. உண்மை என்ன தெரியுமா? நீ கடினமாக உழைக்கிறாய், ஆனால் எதை நோக்கி ஓடுகிறாய் என்று உனக்கே தெரியவில்லை. காலையில் கண் விழித்ததும் உன் கை எங்கே செல்கிறது? அலைபேசியை தேடி போகிறது. மற்றவன் எப்படி வாழ்கிறான், அவன் என்ன கார் வைத்திருக்கிறான் என்று பார்ப்பதிலேயே உன் சக்தியை வீணடிக்கிறாய். மற்றவன் வாழ்க்கையை வேடிக்கை பார்ப்பவனுக்கு தன் வாழ்க்கையை செதுக்க நேரம் இருக்காது. இன்னொரு தவறு: நீ உன் வருமானத்தை விட உன் கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய். அடுத்தவன் உன்னை பற்றி என்ன நினைப்பான் என்பதற்காக இல்லாத பணத்தை செலவு செய்து ஆடம்பரம் காட்டுகிறாய். கையில் காசில்லாத போது வாங்கும் ஒவ்வொரு கடனும் உன் எதிர்காலத்தைச் சுட்டெரிக்கும் நெருப்பு என்று உனக்கு தெரிவதில்லை. உன் மனதில் ஓடும் அடுத்த சந்தேகம்: யாராவது எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டார்களா, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காதா என்பதுதான். இதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு. ஒருவன் உனக்கு உதவ வருவான் என்று காத்திருப்பது ஓடும் ரயிலை பிடிக்க தண்டவாளத்தில் உட்கார்ந்திருப்பதைப் போன்றது. வாய்ப்பு தேடி வராது, நீதான் உன்னை தகுதியானவனாக மாற்றிக்கொண்டு அதை நோக்கி பாய வேண்டும். நீ செய்யும் இன்னொரு முக்கியமான தவறு உன் தோல்விக்கு மற்றவர்கள் மேல் பழி போடுவது. என் அப்பா வசதி செய்து தரவில்லை, அரசாங்கம் சரியில்லை, முதலாளி சம்பளம் கூட்டவில்லை என்று நீ சொல்லும் ஒவ்வொரு காரணமும் உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும் விலங்குகள். நீ இன்று இருக்கும் நிலைக்கு நீ மட்டும்தான் காரணம் என்பதை எப்போது ஒப்புக்கொள்கிறாயோ அப்போதுதான் உன் முன்னேற்றம் தொடங்கும். பணம் உன்னிடம் வராததற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. நீ பணத்தை ஒரு தீய பொருளாக பார்க்கிறாய். பணக்காரர்கள் எல்லாம் ஏமாற்றுக்காரர்கள் என்று நீ நினைத்தால் உன் ஆழ்மனம் உன்னை ஒருபோதும் பணக்காரனாக விடாது. பணத்தை நேசி, அது உனக்கு தரும் சுதந்திரத்தை நேசி. ஆனால் உழைக்காமல் பணம் வரும் என்று மட்டும் ஒருபோதும் நம்பாதே. உன் மனதில் ஓடும் அடுத்த சந்தேகம்: எனக்கு தெரியும், நான் பல கோயில்களுக்குச் செல்கிறேன், பல பரிகாரங்கள் செய்கிறேன், ஆனாலும் என் கஷ்டம் தீரவில்லையே ஏன் என்பதுதான் அது. இங்கே பார், கடவுளோ அல்லது பிரபஞ்சமோ சோம்பேறிகளுக்கு ஒருபோதும் உதவுவதில்லை. நீ உழைக்காமல் செய்யும் எந்த பிரார்த்தனையும் வீண். உன் செயலில் நேர்மை இல்லாதபோது நீ எத்தனை முறை வேண்டினாலும் உன் வாழ்க்கை மாறாது. உன் வாழ்க்கையின் ஆகச்சிறந்த மந்திரவாதி நீ மட்டும்தான். நடைமுறையில் நீ செய்யும் மற்றொரு பெரிய தவறு உன்னை பற்றியே நீ தாழ்வாக பேசுவது. எனக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான், என் தலையெழுத்து இப்படி ஆகிவிட்டது என்று நீயே உன்னை சபித்துக் கொள்கிறாய். உன் வாயால் உனக்கு நீயே குழி பறிப்பதை நிறுத்து. உன் கஷ்டத்தை பற்றி பேச பேச அது இன்னும் அதிகமாகவே செய்யும். இன்னொரு முக்கியமான விஷயம்: நீ பணத்தை செலவு செய்யும் விதம். பல பேர் செய்யும் தவறு என்ன தெரியுமா? கையில் கொஞ்சம் பணம் வந்தவுடனேயே அதை எப்படி கொண்டாடுவது என்றுதான் யோசிக்கிறார்கள். அந்த பணத்தை முதலீடு செய்து அதை எப்படி வளர்ப்பது என்று சிந்திப்பவர்கள் மிகச் சிலரே. நீயும் அதே தவறைத்தான் செய்கிறாய். உனக்கு ஒரு சொத்து சேர வேண்டும் என்றால் உன் ஆசைகளை கட்டுப்படுத்த பழக வேண்டும். உன் உறவினர்களோ அல்லது நண்பர்களோ உன்னை ஏளனம் செய்கிறார்கள் என்று வருத்தப்படுகிறாயா? இதுவும் நீ செய்யும் ஒரு தவறுதான். அவர்கள் ஏன் உன்னை மதிக்க வேண்டும்? நீ இன்னும் எதையும் சாதிக்கவில்லை. அவர்களிடம் சண்டை போட்டு உன் நேரத்தை வீணாக்காதே. நீ உயரத்தில் நிற்கும்போது உன்னை உதாசீனப்படுத்திய அதே மனிதர்கள் உன் முன்னால் வந்து கைகட்டி நிற்பார்கள். வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் மிகப்பெரிய சந்தேகம் யாரை நம்புவது என்பதுதான். முதலில் உன்னை நீ நம்பு. மற்றவர்களை அளவுக்கு அதிகமாக நம்புவதுதான் உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை. உன் பலவீனத்தை யாரிடமாவது காட்டினால் இந்த உலகம் உன்னை வேட்டையாடத் தொடங்கிவிடும். எப்போதும் ஒரு சிங்கத்தைப் போல உன்னை கம்பீரமாக வைத்துக்கொள். நீ சந்திக்கும் அடுத்த பிரச்சனை கவனச்சிதறல். நீ ஒரு வேலையை தொடங்குகிறாய், ஆனால் பாதியிலேயே அதை விட்டுவிட்டு இன்னொன்றுக்கு தாவுகிறாய்.
உனக்கு உடனடி பலன் கிடைக்க வேண்டும் என்ற பேராசைதான் இதற்கு காரணம். ஒரு செடியை நட்டவுடன் அது கனி தராது. எதையும் பாதியிலேயே விடாதே. நீ தொடங்கியதை முடிக்கும் வரை உனக்கு ஓய்வு இருக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான இதத்திற்கு வருகிறேன். உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் நேர்மையாக இருக்க முடியாது. குறுக்கு வழியில் சென்றால் தான் சீக்கிரம் முன்னுக்கு வர முடியும் என்று யாரோ உனக்கு போதித்திருக்கிறார்கள். இதுதான் நீ செய்யும் முதல் தற்கொலை. குறுக்கு வழியில் வரும் பணம் உனக்கு நிம்மதியை தராது. உழைப்பில் நேர்மை வேண்டும், ஆனால் உழைக்கும் முறையில் புத்திசாலித்தனம் வேண்டும். மாடு கூடத்தான் நாள் முழுக்க உழைக்கிறது, ஆனால் அது கோடீஸ்வரன் ஆவதில்லை. நீ உன் மூளையை பயன்படுத்த தவறுகிறாய். அடுத்ததாக, நீ உன் ஆரோக்கியத்தை உதாசீனப்படுத்துகிறாய். நீ சம்பாதிக்கும் அத்தனை பணத்தையும் பின்னாளில் மருத்துவமனைக்கு கொடுக்கப் போகிறாய் என்பது உனக்கு தெரிவதில்லை. உன் உடல்தான் உனது முதலீடு. உன் பொருளாதார நிலையில் நீ செய்யும் தவறு என்ன தெரியுமா? வருமானம் வருவதற்கு முன்பே செலவுகளை தயார் செய்து வைத்திருப்பது. ஒரு சம்பளம் கைக்கு வரும் முன்பே அதை எந்த கடனுக்கு கொடுக்கலாம் என்று கணக்கு போடுகிறாய். ஏன் அந்த பணத்தை சுருட்டி வைத்து அதை ஒரு முதலீடாக மாற்ற உனக்கு தோன்றவில்லை? ஆடம்பரமான கைபேசியோ விலையுயர்ந்த உடையோ உன்னை ஒரு பெரிய மனிதனாக காட்டாது. உன் வங்கிக் கணக்கில் இருக்கும் சேமிப்புதான் உனக்கு உண்மையான கௌரவத்தை தரும். சமூகத்தில் உன் மரியாதையை பற்றி நீ கவலைப்படுகிறாய். உண்மை என்ன தெரியுமா? இங்கே பலம் உள்ளவன்தான் மதிக்கப்படுகிறான். அந்த பலம் அதிகாரமாக இருக்கலாம் அல்லது பணமாக இருக்கலாம். உன்னிடம் இவை இரண்டும் இல்லாதபோது உலகம் உன்னை உதாசீனம் செய்வது இயற்கைதான். அதற்காக அழுது கொண்டிருக்காதே. இந்த வாழ்க்கை பயணத்தில் நீ செய்யும் அடுத்த தவறு தற்பெருமை பேசுவது. கொஞ்சம் முன்னேற்றம் வந்தவுடனேயே நான் தான் எல்லாம் என்ற தலைக்கணம் உனக்குள் வந்துவிடுகிறது. அந்த தலைக்கணம் உன் வளர்ச்சியை அங்கேயே நிறுத்திவிடும். எப்போதும் ஒரு மாணவனாக இரு. கற்றுக்கொண்டே இரு. இப்போது உன் மனதில் ஒரு தெளிவு பிறந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீ செய்த தவறுகள் என்ன, நீ எங்கே மாற வேண்டும் என்பது உனக்கு புரிந்திருக்கும். இதை வெறும் பேச்சாக கேட்டுவிட்டு போகாதே. இதோ இப்போதே ஒரு தாளையும் பேனாவையும் எடு. உன் தவறுகளை எழுது. அதை எப்படி சரி செய்யப் போகிறாய் என்று ஒரு திட்டத்தை தீட்டு. இந்த நொடி உனது மறுபிறப்பாக இருக்கட்டும். உன் வறுமையை துடைக்க நீ புறப்படு. உன் சந்தேகங்களை எரித்துவிடு. நீ ஒரு வெற்றியாளன். அதை நிரூபிப்பதற்கான நேரம் இது. வெற்றி உனது இரத்தத்தில் இருக்கிறது. அதை அடைந்தே தீருவாய். இது உறுதி.